ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து சிக்கன் செய்ய போகிறோம். அதாவது சிக்கன்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா தந்தூரி சிக்கன். அது வந்து மண்பானை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டாக செய்ய போகிறோம். இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாமளும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்க. சிக்கன் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் எப்போ வாங்கினா நல்லா கழுவி தான் யூஸ் பண்ணணும். நம்ம 2 டைம் கழுவியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மசாலா இறங்கிறதுக்காக சிக்கன் அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம மசாலா உள்ள இறங்கும். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழிக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் இது வந்து நம்ம 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா பவுடர் இது ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் இது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். அடுத்து உப்பு இது தேவையான நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுத்த பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம கோழியை மசாலாவில் ஃபுல்லாக குளிப்பாட்டியாச்சு. மசாலா பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட் நம்ம மசாலா செட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட் சிக்கனுக்கு முக்கியமாக தேவை பார்த்தீங்கன்னா 2 பானை தேவைப்படுது. அதில் ஒரு பானையோட சென்டரில் நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண பார்த்தா ஹேண்டில், நீங்கள் சின்ன ஒரு ஆணி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேண்டிலுக்கு இருக்குங்காட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம
பார்த்தீங்கன்னா 2 சட்டி எடுத்துருந்தோம். ஒரு சட்டியில் ஓட்டை போட்டிருந்தோம். ஓட்டை போட்டு சட்டி மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சு இந்த பார்த்தீங்கன்னா இந்த கம்பி கட்டு கம்பி நம்ம கட்டியிருந்தோம்ல, அது இந்த ஹோல் சொல்லி எடுத்துக்கலாம் வெளியே. இது கட்டப்பா சிக்கன் உள்ள வர அளவுக்கு வச்சுட்டு நம்ம குச்சி ஒடிச்சு எடுத்துக்கிறோம். மேலே வச்சு சுற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சது பார்த்தீங்கன்னா தந்தூரி மண்பானையில் வச்சு செஞ்சிருந்தோம். இப்போ ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா சூப்பராக வருது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. நெக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சாஃப்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அதாவது டிஃப்ரெண்ட்டாக நமக்கு டேஸ்ட் கொடுக்குது. ஆனால் சாப்பிடலாம், ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருக்கு உங்களுக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்த்தீங்கன்னா மண்பானையில் நம்ம தந்தூரி செஞ்சிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருந்தது. இது வரைக்கும் எந்த சேனல் இது மாதிரி செஞ்சதில்லை. நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம், நல்லா தான் வந்திருந்தது. உங்கள் சப்போர்ட்னால தான் நாங்கள் இந்த அளவுக்கு இந்த சேனல் முன்னேறி வந்திருக்கிறோம். இதே மாதிரி எங்களுக்கு ஃபுல்லாக ஆதரவு கொடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க நம்ம சேனலுக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதை விட நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட சந்திக்கிறேன். Until that, signing off from Rinesh.